இப்போ உங்க முன்னாடி வந்து ஜியோஜிப்ரா ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் தான் நம்ம ஸ்ட்ரைட் லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் பாருங்க, நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறேன் கண்ணா. ஒரு லைன் ஒன்று வரைகிறேன். ஸோ ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸையும் 4க்கு நியர்லி 4க்கு நேரம் கட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸ்லையும் 4க்கு நேரம் கட் பண்ணுது. இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைட் லைனுடைய ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த பர்டிகுலர் லைனுடைய ஸ்லோப். அப்போ லைன் மேல கிளிக் பண்ண உடனே என்னன்னு வருது? m is equal to -0.96 வருது. அந்த mன்றது தான் ஸ்லோப். அப்ப ஆன்சர் என்ன சொல்றாங்க? -0.96. அப்படி இந்த ஸ்ட்ரைட் லைன் ஸ்லோப் வந்து -0.96ன்றாங்க. இதுல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்லோப்ன்றது நம்ம ரேம்ப் போடுறோம் இல்லையா வீட்ல, 2 வீலர் ஏத்துறதுக்கு, காரை எல்லாம் ஏத்துறதுக்கு வீட்ல ரேம்ப் போடுறாங்க இல்லையா, அதுதான் ஸ்லோப். அப்ப இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் இந்த ரேம்ப் மாதிரி இருக்கு. சரி, எதை டிபெண்ட் பண்ணி இந்த ஸ்லோப்பை சொல்றாங்க? எக்ஸ் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணியா ஒய் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணியா அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஸ்லோப்பை நம்ம சொல்றோம். எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து தான் இந்த இதை நம்ம ஸ்லோப்பை நம்ம சொல்றோம். இப்ப நம்ம ரேம்ப், வீட்டுல இருக்கிற ரேம்பை வந்து இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனா நீ எடுத்துக்கிட்டேன்னா, இந்த தரை இருக்கு இல்லையா, வீட்டினுடைய தரை, அதுதான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கணும். அப்போ உனக்கு இது ஓரளவுக்கு உனக்கு ஐடியா கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப இந்த ஸ்ட்ரைட் லைன் ஸ்லோப் -0.96. இப்ப நான் இன்னொரு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறேன். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கேன் பிளாக் கலர்ல, தெரியுதுங்களா? அந்த ஸ்ட்ரைட் லைன் கூட நான் கலரை மாத்தி உனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். சார் எனக்கு ஸ்லைடே தெரியல. ஸோ டார்க் கலர்ல காமிச்சிருக்கிறேன். இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய ஸ்லோப் பார்க்கலாம். என்னன்னு ஆன்சர் தெரியுது கார்த்திகா? ஆன்சர் என்னன்னு சொல்றாங்க? m1 is equal to என்னமா சொல்றாங்க கார்த்திகா? ஆன்சர் m1 is equal to 0 ன்னு சொல்றாங்க. 0ன்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஸ்லோப் வந்து 0ன்னு சொல்றாங்க, ஸ்லோப்பே இல்லைன்றாங்க. சார் ஏன் சொல்லுப்பா, சார் சொல்லுப்பா. இந்த லைன் வரைஞ்சீங்கல்ல சார், அந்த லைன் எனக்கு புரியல சார். m1 வந்தது. சொல்லித்தரேன், இன்னும் நான் முடிக்கிறப்ப சொல்றேன். இப்ப இந்த லைன் வரைஞ்சிருக்கிறேன். யாருப்பா பேர் சொல்லுங்க சார். சந்தோஷ் சார். சொல்லுமா சார் எனக்கு ஸ்லைடே தெரியல சார். ஸ்லைடு இல்ல, ஜியோஜிப்ரா ஸ்கிரீன் தான் ஷேர் பண்ணிருக்கேன். ஒரு தடவை வெளியில போய் இன்சர்ட் ஆகு சந்தோஷ். இப்ப தெரியுது சார். ஓகேமா. இப்ப நம்ம ரெட் கலர்ல ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அதோட ஸ்லோப்னு சொல்றப்ப அது ஆன்சர் என்னன்னு சொல்லுது? 0ன்னு சொல்லுது. ஏங்க சார் அது ஆன்சர் 0ன்னு சொல்லுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. நம்ம கீழே வரைஞ்சிருக்கோம்ல எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைட் லைனோட ஸ்லோப் வந்து 0. நம்ம வரைஞ்ச இந்த மைக் ஆஃப் பண்ணுங்கண்ணா. யார் மைக் ஆன் பண்ணது? சார் தெரியுது இல்ல சார். வெளியில போய் உள்ள இன்செர்ட் ஆகு அப்துல் ஃபவாத், லேட்டா வந்ததுனால வெளியில போய் ஒரு இடம் உள்ள இன்செர்ட் ஆகுங்க. சோ நம்ம வரைஞ்ச ரெட் கலர் லைனுக்கு வந்து கார்த்திகா சொன்ன ஆன்சர் வந்து 0ன்னு சொன்னாங்க இல்லையா? ஏன் 0 வந்ததுன்னா, அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. நம்ம கீழே வரைஞ்ச எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இந்த பர்டிகுலர் லைன் வந்து பேரலா இருக்கு. இப்ப நான் அந்த லைனை நான் திருப்புறேன் பாருங்க. திருப்ப
ஆன்சர் வந்து டிஃபர் ஆகுது இல்லையா, -0.333 வருதா. இப்ப அதுவே நான் இப்படி மேல அபோல திருப்புறேன் பாருங்க, பிளஸ்ல காமிக்குது 0.31, 0.38, 0.65, 0.9. அப்ப இந்த லைனோட ஸ்லோப் அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணி, எக்ஸ் ஆக்சிஸ டிபெண்ட் பண்ணி. இப்ப கரெக்டா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா நான் வைக்கிறப்ப, இணையா வைக்கிறப்ப, பேரலாம் தெரியும் இல்லையா, பேரலா சரி பேரலாலே தெரியாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கிறோம், இதுக்கு பேரலா இன்னொரு லைன் செக்மெண்ட் டிரா பண்றேன். இப்ப நான் வரைஞ்சது ரெண்டுமே பேரலல். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், பேரலல்ன்றது என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்ப இந்த லைனை நான் திரும்ப ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக. வெயிட் பண்ணுங்க, அப்துல் ஃபகத். இப்போ இன்னொரு ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணிக்கலாம், நியூ ஸ்கிரீன் ஓபன் பண்ணிக்கலாம். அது மூவ் ஆக மாட்டேங்குது, நெட் ஸ்லோன்றதுனால. ஹைலைட்டா மூவ், இப்போ மூவ் கொடுத்து பார்க்கலாம். இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்றேன் இதே போல. இது மூவ் ஆகுது. நான் பழைய லைன் எல்லாம் கட் பண்ணிடுறேன். ஸோ பிளாக் கலர்ல மறைஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பிளாக் கலர்ல வரைஞ்சிருக்கிற இந்த ஒரு லைன் மட்டும். ரைட், இதோடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டே வாங்க. ஸ்லோப்ன்றது இங்க படத்தை பார்த்தாலே தெரியும். நான் இப்ப கிளிக் பண்ணிருக்கேன் பாருங்க, அந்த படத்தை பார்த்தாலே அவங்க படம் வரைஞ்சு காமிச்சிருக்காங்க. என்னன்னு வருது ஆன்சர், 0.68 வருது. அப்ப ஸ்லோப் வந்து எம்ன்ற லெட்டர்ல நம்ம சொல்லுவோம், 0.68 ஆன்சர் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஸ்ட்ரைட் லைனை நான் மூவ் பண்றேன் பாருங்க, மூவ் பண்ண அந்த ஸ்லோப் மாறும் பாரு. நான் ரொட்டேட் பண்றது தெரியுதுங்களா, 0.47, 0.45, 0.28 இப்படியே மாறுது. இப்ப நான் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. கரெக்டா நான் பேரலா ஃபிட் பண்றப்ப 0ன்னு வந்துருச்சு ஆன்சர். இப்போ எதுக்கு பேரலா ஃபிட் பண்ணிருக்கேன், இந்த கீழே இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா நான் ஃபிட் பண்ணிருக்கிறேன். இதை அப்படியே கீழே எடுத்து வர இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பக்கத்துல வச்சுட்டேன், தெரியுதா. அப்ப ஆன்சர் 0. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் லைனோட ஸ்லோப் வந்து 0. ரைட். இதுவே இந்த ஸ்ட்ரைட் லைனை, இந்த பிளாக் கலர் ஸ்ட்ரைட் லைனை வெர்டிகலா வைக்க போறேன். எதுக்கு வெர்டிகலா, சேம் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வெர்டிகலா வைக்க போறேன். அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப ஏறக்குறைய வெர்டிகலா வச்சுட்டேன், தெரியுதா. வெர்டிகலா வச்சப்ப அது என்ன சொல்லுதுன்னு பாரு. இந்த ஒண்ணுன்றது ஆன்சர் கிடையாது கண்ணா, இந்த எம்னு வந்தது ஆன்சர். இப்ப பாருங்க, இப்படி நான் வச்ச உடனே இந்த எம்ன்றது உன் கண்ணுக்கே தெரியல, கண்ணுக்கே தெரியாது. நீ என்னதான் நீ மேல கீழே கொண்டு போனாலும் தெரியாது. இப்ப நம்ம வச்சிருக்கிற லைன் வந்து எப்படி இருக்கு, வெர்டிக்கல் லைனா இருக்கு. எதுக்கு வெர்டிக்கல், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வெர்டிக்கல். இப்ப எம்ன்ற ஆன்சர் உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது.
ஏன்னா அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா எம்ன்ற ஆன்சர் அன்டிஃபைன்டுன்னு சொல்றாங்க. அன்டிஃபைன் என்ன அர்த்தம் தமிழ்ல? ஆன்சரே சொல்ல முடியாதுன்றாங்க. அப்ப ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்லோப் ஆன்சர் 0. அதுவே அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வெர்டிகலா இருந்ததுன்னா, பெர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருந்தது அப்படின்னா அப்ப அதனுடைய ஆன்சர் அன்டிஃபைன்ட், ஸ்லோப் வந்து அன்டிஃபைன்ட்ன்றாங்க. அப்ப நம்ம எப்படிப்பட்ட லைனா எடுத்துக்கிறோம் அப்படின்னா பேரலல் லைனும் எடுத்துக்க கூடாது, வெர்டிகல் லைனாவும் இருக்கிறதா எடுத்துக்க கூடாது. இது வெர்டிகல், இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளால ஸ்லோப்பை சொல்ல முடியாது. இந்த மாதிரி பேரலா இருந்தாலும் நம்ம ஸ்லோப் வந்து ஆன்சர் 0ன்னு வந்துருது இல்லைங்களா? 0ன்னு வந்துரும். இந்த மாதிரி இருந்தாலும் ஆன்சர் 0. அப்ப பேரலல் லைனும் நம்ம எடுத்துக்க கூடாது, வெர்டிகலா இருக்கக்கூடிய லைனும் எடுத்துக்காம இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட லைனா நம்ம எடுத்துக்கிறோம். எப்படிப்பட்ட லைன்? இந்த மாதிரி பேரலா இருக்கக்கூடாது, வெர்டிகலா இருக்கக்கூடாதுன்னா அப்ப நம்ம எப்படிப்பட்ட லைன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் வெர்டிகல் நான் பேரலல் லைன். இது பாருங்க, இப்ப நான் வச்சிருக்கிற லைன் வந்து பாருங்க வெர்டிகலாவும் இல்ல பேரலாவும் இல்ல, அதனால இது பேர் என்ன லைன்? நான் வெர்டிகல் நான் பேரலல் லைன். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு ஈஸியா நம்மளால ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். இப்ப என்ன வச்சிருக்கிறேன் பாருங்க, இப்ப ஆன்சர் 0.48 வருது. இதுவும் நான் வெர்டிகல் நான் பேரலல் லைன், இது நான் வெர்டிகல் நான் பேரலல் லைன், இது நான் வெர்டிகல் நான் பேரலல் லைன். பட் நெகட்டிவ்ல ஆன்சர் வருது, ஏன்னா ரொட்டேஷன் மாறிடுச்சு, கிளாக் வைஸ் இல்லாம ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் மாறிடுச்சு. ஆனாலும் ஸ்லோப் நம்மளால சொல்ல முடியும், மைனஸ்ல கூட வருது. அப்ப நம்ம நான் வெர்டிகல் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இப்படி காமிச்சிருக்க இல்லையா, நான் வெர்டிகல் நான் பேரலல் லைன், இதுவும் நான் வெர்டிகல் நான் பேரலல் லைன். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் தான் நம்மளால ஸ்லோப்பை நம்ம சொல்ல முடியும். இப்ப சமூகத்துல போலாமா? இப்ப சொல்லி கொடுத்த விஷயத்துல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப சொல்லி கொடுத்த விஷயத்துல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, யாரு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப ஒரு லைன் எடுத்து இப்ப நான் வெர்டிகல் நான் பேரலல் எடுத்திருக்கிறேன். இதோட ஸ்லோப் வந்து ஆன்சர் என்ன வருதுங்க? 0.97 வருது. கரெக்டா கண்ணா உங்க கண்ணுக்கு தெரியுது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அனதர் ஒரு நான் வெர்டிகல் நான் பேரலல் லைன் எடுக்க போறேன். ஆனா அந்த லைனு இப்ப நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கலையே இந்த பிளாக் கலர் ஸ்ட்ரைட் லைனு, இதுக்கு பேரலா இருக்க போகுது. அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஸ்லோப் என்ன பாருங்க. பாருங்க, இன்னொரு ஒரு ஸ்ட்ரைட் லைன் நான் வரைய போறேன். இப்ப பாருங்க, நான் அனதர் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லைன் எப்படி இருக்கு? ஏற்கனவே நான் வரைஞ்ச பிளாக் கலர் லைனுக்கு பேரலா இருக்கு. இதை நான் வந்து கலர் மாத்தி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ப்ளூ கலர்ல வரைஞ்சு காமிச்சிருக்கேன், தெரியுதா? அப்ப பிளாக் கலர் வரைஞ்ச லைனுக்கு இப்ப நம்ம ப்ளூ கலர் லைன் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? பேரலா இருக்கு, ரைட்? இப்ப இதோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போறோம். இப்ப நான் வரைஞ்ச லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போறேன். 0.97, இதுக்கும் 0.97 சொல்லுது. அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம்னா பேரலல் லைன் 1 2 3 எத்தனை நீ பேரலல் லைன் வரைஞ்சேனாலும், ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலா இருக்கக்கூடிய எத்தனை லைன் நீ வரைஞ்சேனாலும் அது அத்தனைக்குமே ஸ்லோப் வந்து ஈக்குவலா இருக்கும், சேமா இருக்கும், ஒரு பொட்டு கூட மாறாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப இன்னொரு லைன் கூட நீ வரைஞ்சு பாருமே. இப்ப அனதர் ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிருக்கேன் இந்த ப்ளூ கலருக்கு பேரலா. இப்ப இதோட ஸ்லோப்பும் பாருங்க 0.97. அப்ப எத்தனை நீ பேரலல் லைன் வரைய ஒரு லைனுக்கு இன்னொரு லைன் பேரலா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஸ்லோப் என்னவோ அதுதான் செகண்ட் லைனுக்கும் ஸ்லோப். ரைட், இப்ப இந்த விஷயம் புரிஞ்சுதுங்களா? ரைட், இப்ப நம்ம கான்செப்ட்குள்ள போலாம், சம்முக்குள்ள போலாம்.
ஸ்ரீசல்வி இருக்கிறான், நான் மறந்துட்டேன். இணைன்னு அர்த்தம். ஒரு கோடுக்கு மற்றொரு கோடு இணையாக இருந்தது என்றால் எத்தனை கோடுகளை நீ இணை கோடுகள் வரைஞ்சேனாலும் ஒரு கோட்டுக்கு சாய்வு என்ன இருக்கோ அதே தான் மற்ற அனைத்து இருக்கும். இப்ப எல்லாருக்கும் ஸ்கிரீன் வந்து பவர் பாயிண்ட் ஸ்கிரீன் தெரியுதா கண்ணா? தெரியுது சார். தேங்க்யூ. இப்ப சமுக்குள்ள போலாம். ஸ்லோப் தமிழ்ல சாய்வு. சார் ஆ ஸ்கிரீன் இன்னும் எதை எழுதல சார். இப்ப எழுதுறேன்ப்பா. ரைட். ஸ்லோப். இந்த ஸ்லோப் வந்து எந்தெந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கலன்னா, இஃப் ஆங்கிள் தட் இஸ் தீட்டா இஸ் கிவன், அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைட்டினுடைய ஆங்கிள் கொடுத்துருவாங்க, எவ்வளவு ஸ்லோப் எவ்வளவு சாஞ்சிருக்கு அப்படின்னு. இப்போ வரைஞ்சோம் இல்லையா, ஒரு கருப்பு கலர் லைன், ஒரு பிளாக் கலர் லைனு, ரெட் கலர் லைன் வரைஞ்சோம் இல்லையா, அது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்கு அப்படின்னு ஆங்கிள் கொடுப்பாங்க. ஆங்கிள் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிங்கன்பாங்க. ஆங்கிள் கொடுத்து ஃபைன் ஸ்லோப் அப்படின்பாங்க. ஃபைன் ஸ்லோப் அப்படி கேட்டாங்கன்னா, அதாவது தமிழ் மீடியத்துக்காக சாய்வு கோணம் கொடுப்பாங்க. கொடுத்து என்ன கேட்பாங்க, சாய்வு காண்க அப்படின்பாங்க. இப்படி கேட்டா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, m = tan θ. tan θ இதுதான் ஃபார்முலா. m = tan θ. அந்த தீட்டான்ற இடத்துல அவங்க கொடுத்துருக்கிற ஆங்கிள சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப அவங்க என்னென்ன தீட்டால வந்து நமக்கு வேல்யூ தெரியணும் இல்லையா. இப்ப தீட்டா வந்து 0 டிகிரியா இருந்தா tan θ tan 0 என்னவா இருக்கும், 0வா இருக்கும். தீட்டா வந்து அவங்க 30 டிகிரியா கொடுத்தாங்கன்னா tan 30 டிகிரி வந்து 1/√3. இதுவே 45 டிகிரியா அவங்க ஆங்கிள் கொடுத்தா 1. அதுவே ஆங்கிள் 16 கொடுத்தா √3. அதுவே ஆங்கிள் அவங்க 19 கொடுத்தா இன்ஃபைனைட். நம்மளால ஆன்சர் சொல்ல முடியாது. இதுதான் விஷயம். அப்ப அவங்க தீட்டா வந்து 0ன்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்லோப் வந்து ஆன்சர் 0. அவங்க தீட்டா 13 கொடுத்தாங்கன்னா ஸ்லோப் ஆன்சர் 1/√3. அவங்க தீட்டா 45 டிகிரி கொடுத்தாங்கன்னா சாய்வு வந்து 1. அதுவே 60 டிகிரியா கொடுத்தாங்கன்னா சாய்வு நீ √3ன்னு எழுதிரு. அவங்க தீட்டா 90 டிகிரின்னு கொடுத்தாங்கன்னா சாய்வு வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு எழுதிட வேண்டியதான். இதுவே ரிவர்ஸ் ஆர்டர்லயும் கேட்பாங்க. இப்ப பாருங்க, ஒரு கொஸ்டின் என்னன்னா, உங்க புக்ல எக்ஸாம்பிள் 5.8 புது புக்ல வந்து எக்ஸாம்பிள் மாறி இருக்கணுமோ தெரியல, பரவாயில்ல. நான் எழுதுறேன். எக்ஸாம்பிள் 5.8ல என்ன சொல்லுது அப்படின்னா, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல செகண்ட் சப்டிவிஷன் சொல்றேன். எக்ஸாம்பிள் 5.8 கையில இருந்தா பாத்துக்கலாம். ரிவர்ஸ் ஆர்டர்ல கேக்குறாங்க. ஸ்லோப் வந்து √3னா வாட் இஸ் angle of inclination அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்லோப் √3. அப்ப √3ன்றப்ப அதுக்கு நேரா இருக்கக்கூடிய தீட்டாவோ
60. அப்ப நீ ஈஸியா தீட்டா ஈக்குவல் டு 60 எழுதினா போதும், அவ்வளவுதான். அப்ப ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் தீட்டா கொடுத்துருவாங்க. தீட்டா கொடுத்தா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, tan தீட்டா. அந்த tan அந்த தீட்டா கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். உனக்கு சௌகரியமா ஆன்சரே நான் சொல்லிட்டேன். தீட்டா 0 இருந்தா ஸ்லோப் 0டா, தீட்டா 30 டிகிரியா இருந்தா ஸ்லோப் வந்து 1/√3டா அப்படின்னு உனக்கு சொல்லிட்டேன். காப்பி பண்ணிக்கோங்க, அடுத்ததுக்குள்ள போலாம். எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. finished சார். நம்ம அடுத்து பார்க்க போறது இப்ப பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. பாயிண்ட் ஸ்லோப், அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன் கூட. சார் வாய்ஸ் கேட்க மாட்டுது சார். இப்ப நம்ம y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் கூட வரைஞ்சோம் இல்லையா? இப்ப நம்ம y ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கோம், x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வரைஞ்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கூட இப்ப நம்ம வரைஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு. அது கூட பேர் சொன்னேன், நான் வெர்டிகல் நான் பேரலல் லைன் அப்படி சொன்னேன். இந்த மாதிரி நம்ம வரைஞ்ச இந்த லைன் மேல we are taking any 2 பாயிண்ட், ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம், ஏதாவது 2 பாயிண்ட். அப்போ ஒரு பாயிண்ட் அப்படின்னாலே x1 y1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் x2 y2 தான் இருக்கும். 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேல ஏதாவது 2 பாயிண்ட கொடுத்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப் என்னன்னு கேட்பாங்க. பர்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப் என்ன அப்ப கேட்டா அதுக்கு ஃபார்முலா என்ன, அதுக்கு ஃபார்முலா என்ன, அதான் நமக்கு மெயினான பாயிண்ட்.
வரேன். அதுக்கு ஃபார்முலா என்ன? m is equal to y2 minus y1 by x2 minus x1. இதான் வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. சரிங்களா? அப்ப அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெயிட் லைன் மேல 2 பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க. இப்ப நான் அதை உனக்கு வரைஞ்சு காமிக்கணும் கூட வரைஞ்சு காமிக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப இதுல கூட பார்க்கலாம். ஜியோஜிப்ரா ஸ்கிரீன் தெரியும். இப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் பிளாக் கலர்ல இதுல ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும், நான் வச்ச பாயிண்ட் ஒன்னு பேர் டி, ஒன்னு பேர் சி. நான் லெஃப்ட்ல கிளிக் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுதா? ஒரு பாயிண்ட் சி, ஒரு பாயிண்ட் டி. அந்த சின்ற கோஆர்டினேட் அவங்க என்ன சொல்றாங்க? 6.06, 2.58ன்றாங்க. அவங்க டெசிமல்ல சொல்லியிருக்காங்க, நம்ம டெசிமல் எடுத்துக்க வேண்டியதில்ல. ஸோ அப்போ x1 y1, இந்த டில இருக்கிறத x1 y1 வச்சுக்கிறோம். சாரி, சில வச்சுக்கிறத x1 y1 வச்சுக்கிறோம், டில இருக்கிறத x2 y2ன்னு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி 2 பாயிண்ட். அப்ப அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேல ஏதோ 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு இந்த ஃபார்முலா. இப்ப ஒரு கேள்வி கொடுக்குறாங்க பாருங்கண்ணா. எக்ஸசைஸ்ல உங்களுடைய செகண்ட் எக்ஸசைஸ்ல 5.2ல தேர்டுல சப்டிவிஷன் 1 போடுறேன். என்ன கொடுத்திருக்காங்க? there are 2 points are given, 5, and origin. Then find slope. தமிழ் மீடிய புக்கு 5.2 பயிற்சி 5.2ல தேர்டுல ஃபர்ஸ்ட் கணக்கு 5, மற்றும் ஆரிஜின் இதோட ஸ்லோப் காண்க அப்படின்றாங்க. அப்ப ஸ்லோப்புக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், y2 minus y1 by x2 minus x1. நீ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1 y1 எடுத்துக்கோ. இந்த ஆரிஜின் சொல்றாங்க இல்லையா, 0, அதான் ஆரிஜின். அதுல ஃபர்ஸ்ட் x2, அடுத்தது y2. அப்ப x2 0, y2 0. இப்ப சப்ஸ்டிட் பண்ண போறோம். y2க்கு நேரா 0, ஏன்னா y2 0, மைனஸ் y1க்கு நேரா அங்க என்ன கொடுத்துருக்கு? √5 டிவைடட் பை x2க்கு நேரா 0 மைனஸ் x1க்கு நேரா 5 கொடுத்துறோம். 0 minus √5 minus √5, 0 minus 5 minus 5, மைனஸும் மைனஸும் கட் ஆயிருது. அப்போ √5 by 5 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா கூட இதை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி? இந்த √5 அப்படி வச்சுக்கோ. இந்த 5 மட்டும் √5 into √5 எழுதிக்கலாம். 5 எப்படி எழுதிக்கலாம்? √5 into √5 எழுதிக்கிறோம். அப்ப மேல இருக்க √5 கீழே √5 கேன்சல் ஆயிருது. இப்ப மேல பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்கும் இல்லையா? அப்ப ஆன்சர் 1/√5. ஆன்சர் 1/√5. அதான் ஸ்லோப். இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதுல டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ போட்ட சம்ல டவுட் இருந்தா கேளு. எழுதி முடிச்சிட்டீங்கனாலும் சொல்லுங்க சார். சொல்லுப்பா. சம் கொஞ்சம் புரியல சார், கொஞ்சம். என்ன புரியலைன்னு சொல்ல அதுல? இது இந்த போட்டிங்களா சார், இந்த தேர்ட் சம். அது என்ன புரியல உனக்கு? சம்மே புரியல சார். என்ன கேட்டிருக்க அந்த சம்ல? சார் அந்த ஒரிஜினல் இது ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் சார். ஸ்லோப்புக்கு ஃபார்முலா என்ன?
இது y2 minus y1 by x2 minus x1. குட். அப்ப ஸ்லோப் ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்களா? என்னென்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க சூர்யா? சார் Question 5 by root 5 சார். 5 by இல்ல சார் 5 root 5. அத ஒன்னு x1 எடுத்துக்கிறோம், another ஒன்னு y1 எடுத்துக்கிறோம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் அவங்க சொல்லல, அதுக்கு பதிலா என்னன்னு சொல்லிட்டாங்க? பாயிண்ட சொல்லாம 0 சொல்லிட்டாங்க. ஆரிஜின் சரி. ஆரிஜின் சொல்லிருக்காங்க. ஆரிஜின்னா 0, ஆரிஜின் அப்படின்னா 0,0ன்னு அர்த்தம். சரியா கண்ணா? எஸ் சார் எஸ் ஆரிஜின்னா 0,0 அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 0 x2, அடுத்த 0 y2. இப்ப ஃபார்முலாக்குள்ள வர்றோம். y2க்கு நேரா என்ன போட்டிருக்கேன் நானு? இது root 5 சார். y2க்கு நேரா சார் 0 சார். மைனஸ் y1க்கு நேரா இது root 5 சார். அதே மாதிரி கீழேயும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா டினாமினேட்டர்லயும்? எஸ் சார். சப்ஸ்டிட் பண்ணப்ப 0ல இருந்து -√5 மைனஸ் பண்ணா -√5 தானே வரும். எஸ் சார் எஸ் சார். கீழே மைனஸ் கேன்சல் பண்ணா √5 by 5 வரும் வெறுமனே. எஸ் சார் புரிஞ்சிச்சு சார். இப்போ ரைட். ஓகே, அடுத்த முக்குள்ள போலாமாப்பா? கபில். ஓகே சார், அடுத்த சம் போலாம் சார். இல்ல சரி. ரைட், நெக்ஸ்ட் சம் பாருங்க. உங்க அதே பயிற்சியில தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கலந்து பாருங்க. உங்க எக்ஸசைஸ் 5.2ல இப்ப நம்ம போட போற சம் 5th சம். என்ன கொடுத்திருக்கு பாருங்க. தமிழ்ல ஒரு இடம் ரீட் பண்றேன், இங்கிலீஷ்ல ஒரு இடம் ரீட் பண்றேன். 5th சம் பாருங்க. -3, -4, 7, 2 மற்றும் 12, 5 என்ற புள்ளிகள் ஒரு கோடு அமைந்தவை என காட்டுக. தமிழ்ல. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கிலீஷ்ல யாராவது ஒரு ஆள் ரீட் பண்ணு. சந்தோஷ் ரீட் பண்ணுங்கண்ணா. சந்தோஷ். சார் நான் சொல்லிட்டா சார். சொல்லுப்பா. Show that the given points are collinear 3, -, -4, 7, 2 and 12, 5 சார். ஓகே. -3, -4, 7, 2 and 12, 5. Good. ஆகாஷ். சார். ஓகே. இந்த கொலினியர்ன்ற கணக்கு நம்ம ஏற்கனவே ஒரு இடம் பார்த்திருக்கோமா? எஸ் சார். எப்படி கண்டுபிடிச்சோம் கொலினியரை? சார் ஃபார்முலா வச்சு சார். எந்த ஃபார்முலா வச்சு? மிட் பாயிண்ட் ஃபார்முலா. மிட் பாயிண்ட் ஃபார்முலாவா? கொலினியர்னா என்ன ஆகாஷ்? சார் ஒரு லைன்ல எல்லா பாயிண்ட்டும் ஒரே லைன்ல மீட் ஆகுது சார். வெரி குட். அப்படி இருக்கான்னு செக் பண்றதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ்ல? கார்த்திகா, இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்ல என்ன ஃபார்முலாப்பா யூஸ் பண்ணோம்? சார் 1/2. அது என்ன ஃபார்முலா அது? அந்த வந்து கொலினியர் ஃபார்முலா. கொலினியர் ஃபார்முலாவா அது 1/2? அது எதுக்கான ஃபார்முலா? நான் சொல்றேன் சார். யார் அது? நான் சொல்றேன்னு சொல்றது? சூர்யா சார். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுப்பா. ட்ரையாங்கிள் சார். என்ன ட்ரையாங்கிள்? இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சார். வெரி குட் சூர்யா, வெரி குட் சூர்யா. சூர்யாக்கு எல்லாரும் நம்ம கிளாஸ் அதான் நேரம் கிளாப் பண்ணிருக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். கார்த்தியாவும் கரெக்டா சொல்லியாச்சு.
என்னாச்சு ஆகாஷ் ரிவைஸ் பண்றதே கிடையாது. இன்னைக்கு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணா தூக்கி வச்சிடறதா தெரியுது. ரைட், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே கார்த்திகா? எஸ் சார். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா சொல்லுங்கண்ணா. x1 half y1 into x2 y2 சார். x3 y3 சார். x1 y1. ஓகே, இப்ப ஆகாஷ் கேக்குறேன். ஆகாஷ் இந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணோம்? எஸ் சார். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆனா ஆன்சர் என்னன்னு வரணும் ஆகாஷ்? வந்தா தானே கொலினியர்னு சொல்லியிருக்கேன். எஸ் சார், 0ன்னு வரணும் சார். சூப்பர், இப்ப கரெக்டான பாயிண்ட் சொல்லிட்டேன். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா நீ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்ல இப்ப நான் ஒரு ஸ்லோப்பை வச்சு சொல்ல தர போறேன், இதையும் நீ பப்ளிக்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸாம்ல ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீ 0ன்னு கொண்டு வந்து காமிச்சிக்கலாம். இல்லைன்னா இப்ப நான் சொல்லி தர போற இந்த ஸ்லோப்ன்ற கான்செப்டும் நீ யூஸ் பண்ணலாம். சரியா கண்ணா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இந்த 3 பாயிண்ட்ஸுமே ஒரே லைன்ல இருக்கு அப்படின்னா ஸ்லோப் வந்து ஈக்குவலா இருக்கணும். என்ன சார் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டுக்கான ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம், அடுத்த 2 பாயிண்ட்டுக்கான ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம், ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். அப்படி கண்டுபிடிக்கல நமக்கு கிடைக்கிற அந்த 3 ஸ்லோப்போட ஆன்சரும் சேமா வந்துச்சு அப்படின்னா these 3 points lies on a same line. These 3 points are collinear. ஒரே கோடியில் அமையும் என்ன சொல்ல போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டுக்கு முதல்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ரைட், இப்ப क्वेश्चनக்குள்ள வர அபிலாஷ், ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன தங்கம்? அபிலாஷ், சுகாஷ் பரதி, ஸ்லோப்புக்கான ஃபார்முலா சொல்லுப்பா. Sir, y2 minus y1 ஓகே, by x2 minus x1. ரைட், இதுல x1 y1, this is x2 y2. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? சொல்லு சுகாஷ், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 minus ஆ 4 minus 4 சூப்பர், 2 minus 4 by 7 minus minus 3, sir. சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்டெப். Sir, 2 plus 4 ஓகே by 7 plus 3, sir. ஓகே 6 by 10, sir. இது கட் பண்ண முடியுமா? Yes, sir. 2 table cut பண்ணல, sir. Sir, மேல 3, sir. கீழே 5, sir. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டுக்கு. இப்ப அடுத்த 2 பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். அடுத்த 2 பாயிண்ட் என்ன சுகாஷ், நீயே சொல்லுங்க, கம்ப்ளீட் பண்ணிடலாம். Sir, 7,2 and 2, 12,5. Five. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட், மொத்தம் 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா கொஸ்டின் பேப்பர்ல, கொஸ்டின்ல. yes, sir. ஃபர்ஸ்ட் 2க்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்த 2க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். புரியல சுகாஷ்? 5, sir. இப்ப ஒயிட் சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி எகைன் கூட ஒரு இடம் ஃபார்முலா எழுதலாம், தப்பு இல்ல. Okay, sir. குழப்பம் வராம இருக்கிறதுக்கு. இப்ப நீ இதை பாத்துக்கிட்டே சொல்லலாம், சொல்லுப்பா. 5 minus 2, sir. ஓகே By 12 minus 7, sir. 5 minus 2 3, 12 minus 7 5, sir. இப்ப இது 3/5, பழசும் 3/5 வந்துருச்சு, தெரியுதுங்களா? Yes, sir. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், எந்தெந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம் அடுத்து? Sir, அடுத்து minus 3, 4, 12, 5, sir. ஓகே x1 y1 x2 y2 m is equal to y2 minus y1 by x2 minus x1. அப்போ 5 minus of minus 4
நான் எழுதல, உங்களுக்கு நீங்க வேணும்னா நோட்ல திருப்பி ஃபார்ம்ல எழுதிக்கலாம். 12 மைனஸ் ஆஃப் -3. இதுல இருந்து மட்டும் ப்ரொசீட் பண்ணுப்பா. சார் 5 + 4 சார். ஓகே, கீழே 12 + 3 சார். 15. 12 + 3 இல்லையா? 12 + 3. ஒரே நிமிஷம், நான் அடுத்த ஸ்டெப்ல போயிட்டேன். நெக்ஸ்ட் சார் 9/15 சார். சூப்பர். 3 சார். ஆ 3 டேபிள் 3 சார். இதுல கீழே 5 சார். 3/5. இப்போ இதுவும் என்ன வந்துருச்சு? சேம் ஆயிடுச்சு சார். 3/5 சேம் 5 ஆயிடுச்சு. ஓகேமா, ஓகே சுகாஷ், நீ மியூட் பண்ணிக்கங்க. வெரி குட் சுகாஷ். அப்ப நம்ம 3 ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால நீ பாயிண்ட ஃபர்ஸ்ட் ஸ்லோப்பை M1ன்னு வச்சுக்கோ, அடுத்த ஸ்லோப்பை M2ன்னு சொல்லிக்கோ, தேர்ட் ஸ்லோப்பை M3ன்னு சொல்லிக்கோ. இப்ப கடைசி நீ எழுத வேண்டியது என்ன எழுதணும் அப்படின்னா, அடுத்த ஸ்லைடை நான் ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன். இதுல இருந்து நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா, M1 is equal to M2 is equal to M3. Hence 3 points are collinear. அப்ப இந்த மெத்தட்லயும் நீ சம போடலாம், இல்ல ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு எழுத போற. அவ்வளவுதான்ப்பா. காப்பி பண்ணுங்க. Finished, sir. Finished, sir. Sir, 1 second, sir.
finished sir. finished sir. ஆ ஆ, ஒரு நிமிஷம். எல்லாம் எழுதி முடிச்சிங்களா? அடுத்தது போகலாமா? பேசுற கேக்குதாப்பா? கேக்குது சார். அடுத்த ஸ்லைட் போலாமா? ஓகே சார். இப்ப அடுத்தது உங்க எக்ஸசைஸ்ல 9th கொஸ்டின் பாருங்க. எனக்கு யாராவது ஒரு ஆள் ரீட் பண்ணி காமிக்க போற. சந்தோஷ். சார் 9th கொஸ்டின் உங்க எக்ஸசைஸ்ல 9th கொஸ்டினுக்கு ரீட் பண்ணி காமிக்க. ஓகே சார். தோஸ் சார் ஒரே நிமிஷம் சார். சார் 9th question தான் சார் 5.2ல. so that the given points form a right angled triangle and பார்த்துட்டே சொல்லு. ஒரு நிமிஷம். ஃபார்ம் right angled triangle and check whether they satisfies சொல்லுப்பா. Pythagoras theorem. Subdivision 1. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? Okay sir. A 1, 1, -4 3 2, -3 and C 4, -7. ஓகே, தேங்க்யூ. ரைட். இப்போ தமிழ் மீடியம் பசங்க வந்திருக்காங்க. அந்த குழந்தைகளுக்காக நான் இந்த கொஸ்டினை நான் ரீட் பண்றேன் தமிழ்ல. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, பயிற்சி 5.2ல கொஸ்டின், கொடுக்கப்பட்ட புள்ளிகள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக, மேலும் பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுமா என ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. கரெக்டா? நம்ம முதல்ல செங்கோண முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்றத மட்டும் நம்ம பாத்துரலாம். அதே மாதிரி நீங்களும் சரி, 2 கொஸ்டின் அதுல கேட்டிருக்கு. அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா, இந்த 3 பாயிண்ட் சேர்ந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்டா? சரி, ரைட். அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 3மே இப்ப பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நம்ம எப்படி போட போறோம்ன்றத.
ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச மாதிரி 3 ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிக்க போறோம். ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா வந்து y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போறோம். x1 y1 x2 y2. சப்ஸ்டிட் பண்றப்ப -3 minus of -4 divided by 2 minus 1. அப்போ -3 plus 4, 2ல 1 போச்சுன்னா 1, அப்போ 4ல 3 போனா 1, 1/1 1ன்னு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம எதுக்கு போக போறோம் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் பிஎன்சி அடுத்த 2க்கு கண்டுபிடிக்க போறோம். நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்ப நான் எடுத்துக்க போறது பியும் சியும் தானே. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட x1 வச்சுக்கிறேன், y1 வச்சுக்கிறேன். அடுத்த பாயிண்ட x2 y2 நானா வச்சுக்கிட்டு சம போட போறேன். y2 minus y1 by x2 minus x1. ஆகாஷ் சார் சொல்லுப்பா, சப்ஸ்டிட் பண்ணலாம். என்னென்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் சொல்லுங்க. சார் -7 -3 ஓகே 4 -2 சார். இப்போ -7 minus plus 3 4 minus 2 2 -7 plus 3 -4/2 that is equal to -2. இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி வந்து -2 கிடைச்சிருச்சு. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏ அண்ட் சி, ஏக்கும் சிக்கும் கண்டுபிடிக்க போறோம். ஏ பாயிண்ட் என்ன 1, -4, இது 4, -7. x1 y1 x2 y2. so m is equal to y2 minus y1 y2 என்ன வருது -7 minus of -4 x2 4 minus 1. so -7 plus 4 4 minus 1 3. அப்போ -3/3 ஆன்சர் -1 அப்படின்னு வந்துருது. சரிங்களா? ரைட். இப்போ 3 ஸ்லோப்பையும் கம்பேர் பண்ணுங்க. 3 ஆன்சரையும். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி 1, அடுத்த ஸ்லோப் ஆஃப் பிசி -2, அடுத்த ஸ்லோப் ஆஃப் பிசி -1. அப்ப நமக்கு கிடைச்சிருக்க 3 ஆன்சரை மட்டும் எடுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கிடைச்சது 1, அடுத்து கிடைச்சது -2, இப்ப கிடைச்சிருக்கிறது -1. there are 3 ஸ்லோப்ஸ் கிடைச்சிருக்கு. கரெக்டா? இப்ப பழைய சம்மு கொலினியரான்றப்ப எல்லா ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கணும். ஆனா இந்த கொஸ்டின் என்ன, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணுமா? இந்த 3 பாயிண்ட்ஸும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணுமா? அதான் கேள்வி. அப்ப இந்த ஸ்லோப்ல இந்த 3 ஆன்சர்ல ஏதாவது 2 ஆன்சர் யூ ஹேவ் டு செலக்ட் எனி 2 ஆன்சர் செலக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். ஏதாவது 2 ஆன்சர் எடுத்து மல்டிப்ளை பண்ணா -1ன்னு கிடைக்கணும். இந்த 3 ஆன்சர் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? இந்த 3 ஆன்சர்ல ஏதாவது 2 ஆன்சர் உனக்கு பிடிச்ச 2 ஆன்சரை எடுத்து மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன கிடைக்கணும்? -1ன்னு கிடைக்கணும். கிடைச்சதுன்னா இந்த 3 பாயிண்ட் ஃபார்ம் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, அப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுமான்னு பாக்குறப்ப ஏதாவது 2 ஆன்சர் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும் தானே? ரைட். இப்போ நான் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஏபியையும் கடைசியா கிடைச்ச ஏசியையும் மல்டிப்ளை பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஸ்லோப் ஆஃப் ஏபி ஆன்சரையும் கடைசியா கிடைச்ச ஸ்லோப் ஆஃப் ஏசியோட ஆன்சரையும் மல்டிப்ளை பண்றேன். அது 1, அடுத்து கடைசியா கிடைச்சது -1. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? -1 கிடைச்சிருச்சு. நமக்கு என்னதான் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறோம்? -1 கிடைக்குன்னு இருக்கோம். மேட்ச் ஆகுது. அப்ப கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். அவ்வளவுதான்ப்பா.
இப்படி ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்து நீ மல்டிப்ளை பண்ணல எந்த 2 பாயிண்ட் யூ கேன் சூஸ் இட். -1 வரல அப்படின்னா நாட் ஃபார்ம் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு அர்த்தம்.